ஹாப்பி 2024. நியூ இயர்னாலே ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நினைப்போம். ரெசல்யூஷன் எடுக்கணும்னு தோணின அடுத்த நிமிஷமே ஆமாப்போ போன வருஷமும் இதே மாதிரி தான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம், என்ன கிழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சலிப்பு வரும். தயவு செஞ்சு ஃபெட்டப் ஆகிடாதீங்க. நான் சில ஹெல்தி ஹேபிட்ஸ் சொல்கிறேன், இதை உங்கள் ரெசல்யூஷன் கொண்டு போங்க. நிச்சயமாக உங்கள் பாடி, மைண்ட், சோல் மூணையும் நரிஷ் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், மார்னிங் ரொட்டீன். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? அதிகாலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி குளித்து காலை கடன்களை முடித்து 20 நிமிஷத்துக்கு குறையாத மாடரேட் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி உங்கள் டே தொடங்கினா அது ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கும். நிச்சயமாக அதுக்கு எத்தனை மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்றது முக்கியம். சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி. சவுண்ட் ஸ்லீப்புன்றது ரொம்ப முக்கியம். அந்த 7-8 மணி நேரத்துக்கு குறையாத தூக்கம் இருக்க மாதிரி உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்தது டெய்லியும் காலையில் ஒரு 2 மினிட்ஸ் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக ஒரு லவ்விங் செல்ஃப் டாக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஒன், ப்ரையாரிட்டைஸ் யுவர் கட். ஆஸ் எ விமன், PCOS, ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி இஷ்யூஸை தவிர்க்கிறதுக்கு கட் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கிறோன்றது கட் இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கோ அதனால் அடுத்தடுத்த ஃபர்தர் இஷ்யூஸ் வர்றதுக்கோ காரணமாயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தயாரிக்கிற உணவு வகைகளையே எடுத்து பாருங்க. 4வது ஒன்று, அக்செப்டன்ஸ் ஆஃப் வாட் யூ கேனாட் கண்ட்ரோல். எப்பவுமே நம்மளோட பலம் பலகீனம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பலம் தெரியுதோ இல்லையோ பலகீனங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது ஒத்துக்கிற பெருந்தன்மையும் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம பலகீனங்களை ஒத்துக்க ஆரம்பிச்சோம்னா தான் நம்ம தவறுகள்லேருந்து நம்ம திருத்தி முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கு அடுத்த அடி எடுத்து வைப்போம். அடுத்தது ஹெல்தி பவுண்டரிஸ். ஒரு ரிலேஷன்ஷிப், நியூ ரிலேஷன்ஷிப்ல போகிறப்போ நம்ம எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களை எதிர்பார்ப்பாங்க. அதனால நம்மளை காயப்படுத்திக்காம அடுத்தவனையும் காயப்படுத்திக்காம லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்தி பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கிராட்டிடியூட். எதை மறந்தாலும் மறக்கலாம், நன்றி உணர்ச்சியை மறக்கவே கூடாது. நமக்கு எப்போவோ யாரோ ஒரு சின்ன உதவியை செஞ்சுருப்பாங்க, அதை வாழ்நாளைக்கு மறக்காத அந்த நன்றி உணர்ச்சியை வளர்த்துக்கோங்க. மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ். எந்த ஒரு நியூ கனெக்ஷன்ஸ்குள்ள, நியூ ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்பொழுதும் அது நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அர்த்தமுள்ளதாக இருக்குமா, நம்ம முன்னேற்றத்துக்கு உதவுமா. கணக்கெடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ண முடியாது, பட் அது ஒரு அர்த்தமுள்ள கனெக்ஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட பாடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம தேக ஆரோக்கியத்தையோ மன ஆரோக்கியத்தையோ வீணாக்காத மாதிரி, சில அடிக்ஷன்ஸ்குள்ளே போகாமல், ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், டொபக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி மொபைல் யூசேஜ் அதிக டைம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தையோ ஃபிசிக்கல் ஹெல்த்தையோ பாதிக்காத வகையில் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஓப்பன் ஹார்ட்டாக இருங்க. ஏன்னா நமக்கே தெரியும், ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தவங்க நிம்மதியை மட்டும் இல்லை, நம்ம நிம்மதியை நமக்கு தக்க வச்சு கொடுக்குற முக்கியமான டூல் அதுதான். ஓப்பன் ஹார்ட்,